நீ கட்டம் போட்டு திட்டம் போட்டால் காலம் அதனை நடத்தி காட்டும். காலம் அதனை நடத்தி காட்டும். காலம் அதனை நடத்தி காட்டும். என்ன ஏதோ சத்தம் கேக்குது இல்ல? யாரு? நாங்கதான். நாங்கதான்னா? குமார் விஜய். சரி சரி, எதா இருந்தாலும் சரி அங்கேயே நில்லுங்க, அப்படியே பேசிக்கிருவோம். காக்கா சார் எதுவும் பயப்படாதீங்க, எங்களால உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. நான் அதுக்காக சொல்லல, எங்களால உங்களுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. ஓகே காக்கா சார், உங்களுக்காக நாங்க இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றோம். ஓகே ஓகே, இப்போ என்ன விஷயம்? இந்த பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க சார். எந்த பொண்ணு? நீங்க கடத்தி வச்சிருந்தீங்களே அந்த ராதிகாவை தான். பதிலுக்கு நாங்க கொடுத்த 10 லட்சத்தை கொடுங்க சார். கொடுத்த பொருள் கொடுத்ததுதான், திருப்பி வாபஸ் வாங்கப்பட மாட்டாது. வேணா இன்னொரு பொண்ணு உங்க கூடவே தெரியுதுல, அதை விட்டுட்டு போங்க. இந்த பொண்ணெல்லாம் அனுப்ப முடியாது, ஒழுங்கா பணத்தை கொடுங்க. என்ன எப்படி சொல்றாங்க? யோ, உங்களுக்கு பணம் தான் வேணும்னா இது வரைக்கும் அந்த பணம் உங்ககிட்ட தானே இருந்தது, அப்படியே வச்சிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எங்கிட்ட கொடுத்துட்டு என்ன மடைய மாதிரி பேசுறீங்க? ஹலோ, டீசன்ட்டா தான பேசுறோம், ஏன் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? ஓகே சாரி. சரி சரி, நாங்க கேட்டதுக்கு பதிலு. இந்த கதையில இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை காக்கா சார். ட்விஸ்டாவது கிஸ் ஆகும். முதல்ல கதையை இப்படி வரும் நாங்க எதிர்பார்க்கல. சரி சரி, முதல்ல பணத்தை முதல்ல பொண்ணை அனுப்புங்க, அப்புறம் நாங்க பணத்தை அனுப்புறோம். முதல்ல நீங்க பணத்தை கொடுங்க, அப்புறம் தான் நாங்க பொண்ணை அனுப்ப முடியும். அட எங்களை நம்புங்கப்பா. அதேதான் சொல்றேன், எங்களையும் நம்புங்கப்பா. சரி சரி, முதல்ல நாங்க பணத்தை அனுப்புறோம், அப்புறம் நீங்க பொண்ணை அனுப்புங்க. ஆனா ஒரு கண்டிஷன், 10 நிமிஷம் கழிச்ச பிறகுதான் நீங்க பட்டியவே திறக்கணும். காக்கா சார், அந்த 10 நிமிஷம் எதுக்கு? ஏன்னா நாங்க எஸ் ஆகணும் இல்ல. எஸ் எஸ். யோ, இந்த ஒப்பந்தம் உங்களுக்கு ஓகே இல்லைன்னா பரவாயில்ல, முதல்ல நீங்க பொண்ணு அனுப்புங்க, அப்புறமா நாங்க பண பெட்டி அனுப்புறோம். ஓகே சொல்றேன். ஓகே ஓகே, நாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே. முதல்ல பெட்டி அனுப்புங்க. யார் அனுப்ப? ஒரு பலிகடா இவன். தைரியமா அனுப்பிடு. நல்ல வேலை நம்ம சிக்கல. நீ போராசா. டேய் வரடா வரடா, கையில அருவாள் வச்சிருக்கான்டா. நம்மளுக்கே கட்டை கொடுத்துட்டாங்கடா. ஹலோ காக்கா, நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க. சின்ன திருத்தம், ஏமாத்திட்டீங்க. நீங்க பணத்தை திருப்பி தர சொல்லிட்டு ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க. ஹலோ, நீங்க தான் ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க. 10 நிமிஷம் கழிச்சு தானே திறக்கணும். நீங்க 7 செகண்ட்ல திறந்து ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க. அதுக்கு இதுக்கு அது சரியா போச்சு. நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். டூ லேட். காக்கா சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த பணம் கிடைக்கல நாங்க பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோம். அப்படி என்ன பிரச்சனை? ஒரு உசுறு போயிடும். என்னப்பா சொல்ற, நிஜமாவா? ஆமா, எங்க அப்பா பச்சைமுத்து எவனோ ஒரு பொறம்போக்கு வாங்கின கடனுக்கு ஜாமீன் எடுத்துட்டு சாக போறாரு. ஏம்மா, நீ பச்சை முத்து மகளா? ஆமா, ஏன் கேக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னியே, அந்த பொறம்போக்கே நான் தான்மா. எனக்காக சிக்கல்ல மாட்டின என் நண்பன், அதான் இவங்க அப்பன் பச்சை முத்துவை காப்பாத்தத்தான் இந்த கடத்தல் சம்பவத்தையே நடத்தணும். ஏன் உசுறு போனாலும் பரவாயில்ல, பச்சை முத்துவை காப்பாத்தி ஆகணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல உன் மாமாக்கு ஃபோன் போடு. இருங்க, நான் பண்றேன். ஹலோ அண்ணே, குமார் பேசுறேண்ணே. சொல்லு. பணம் கிடைச்சிருச்சுண்ணே. அதுக்கு எதுக்குடா ஃபோன் பண்ற? எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வா. எங்கண்ணே? வளைய வெட்டி பச்சை முத்து வீட்டுக்கு தானே? ஓ, சப்ஜெக்ட் அப்படி போதா? அப்படித்தான். நீ அங்கே இரு, நான் உன்னை அங்க வந்து மீட் பண்றேன். வாங்கடா.
அப்பா எழுந்திரிப்பா. அவனை பாருப்பா. அப்பா அப்பா எழுந்திரிப்பா. பச்சமுத்து, நான் பட்ட கடனுக்கு ஓவந்தரம் கொடுத்துட்டீங்களா? ஐயோ ஐயோ பச்சமுத்து, ஐயோ என் நண்பனோட உசுர நானே கொண்டனே, என் நண்பனை நானே கொண்டனே. ஐயோ நீ இல்ல, நீ இல்லையா? நான் தாயா கொண்டுட்டேன். என்னுடைய பேரச தயா இந்த சாவுக்கு காரணம். இப்ப சொல்லி என்னையா பிரயோஜனம்? போன உசுறு திரும்பி வரவா போகுது? எல்லாருக்கும் வாக்கரிசி போட்டுட்டு நீ மட்டும் நல்லா வாழ்ந்துருவியா? சந்தோஷமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? வாழறதுக்கு பணம் தேவைதான், ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல மாமா. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பணத்துக்காக பேய் அலைஞ்சிட்டு இருக்க. இந்த பணத்தை எடுத்துக்கோ. இந்த பணத்தை வச்சு இந்த உசுரை கொடுக்க முடியுமா? டேய், விட்றா, விட்றா. நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன கொண்டால தப்பே இல்ல. ஏன்னா நான் அவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன். நீட்டு வட்டி, ஸ்வீட் வட்டின்னு பணம்னு அலைஞ்சு இருக்கேன். இந்த மனுஷனுக்காக இந்த ஊரே அழுவுறீங்க. நான் செத்தா எனக்காக அழுவுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. பணம்னு சம்பாரிச்சானே ஒரு மனுஷன் சம்பாரிச்சானா? என்ன மன்னிச்சிருங்க. இந்த முடிவை தவிர என்னால் வேற முடிவு எடுக்க முடியல. இப்பவும் நான் கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டு தான் போறேன். இனி இது உங்க வீடு. நல்லவனா இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு என்னவோ நல்லவங்களால தான் இந்த உலகமே வாழுதுன்னு தோணுது. நண்பனுக்கு ஜாமீன் கொடுத்தது தான் என்னோட தப்புன்னா இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதே தப்பை தான் நான் செய்வேன். மனுஷனுக்கு மனுஷன் உதவலைன்னா அப்புறம் நம்ம